வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்ட திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்று தொடங்கும் வேல்மாறல் மகாமந்திரத்தைக் கொண்டே முருகப்பெருமானை வழிபடுவதைப் போலவே வேல் வழிபாடும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது என நாம் அறியலாம். இந்த வேலின் உண்மையான பொருள் என்ன என்பது குறித்து விரிவாக அறிந்து கொள்ளலாம். வெல் என்ற வினைச்சொல்லே நீண்டு வேல் என்ற பெயர்ச்சொல் ஆகிறது. ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று அர்த்தமாகும். முருகனை போற்றும் பாடல்களில் உயர்வான பாடலாக கருதப்படும் கந்த சஷ்டி கவசத்தை அருளிய பாலதேவராயன் சுவாமிகள் வேலின் சிறப்பு எத்தகையது, வேலை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை விளக்கும் சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார வேல்பதிகம் என்ற பாடலையும் அருளியுள்ளார். மற்ற எந்த தெய்வத்தின் ஆயுதத்திற்கும் இல்லாத சிறப்பு முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலுக்கு உண்டு. முருகனும் அவரது கையில் உள்ள வேலும் வேறு வேறு இல்லை, ஒன்றுதான் என்பார்கள். சூரபத்மனை வதம் செய்ய பார்வதி தேவி தன்னுடைய மொத்த சக்தியையும் வேலாக மாற்றி முருகனுக்கு தந்ததாக சொல்லப்படுவதால் அன்னை பராசக்தியின் அம்சமாகவும் வேல் பார்க்கப்படுகிறது. பண்டைய தமிழர்களிடம் வேல் வழிபாடு என்பது காணப்பட்டது. நாளடைவில் அது மறைந்து போனது. ஆனால் திருப்பரங்குன்றம் போன்ற ஒரு சில முருகன் ஆலயங்களில் தற்போதும் வேலுக்காக தனி அபிஷேகம் பூஜைகள் செய்யும் வழக்கம் இன்றளவிலும் உள்ளது. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வேலுக்கு பூஜை செய்த பிறகே முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது. முருகப்பெருமானின் கிரியாசக்தியாக தெய்வ யானையும் இச்சாசக்தியாக வள்ளியாரும் அமர்ந்திருக்கின்றன. மூன்றாவது சக்தியான ஞான சக்தி முருகப்பெருமானின் அன்னையார் அருளிய வேலாகும். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தன் கையில் வேல் ஏந்தியிருப்பார். அவர் ஏந்தியிருக்கும் வேல் மேற்பகுதியில் மிக கூர்மையாகவும், இடையில் அகலமாகவும், முடிவில் ஆழமாகவும் இருக்கும். அறிவானது கூர்மையாக இருத்தல் வேண்டும், எதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாகும். மிகவும் அகன்ற எண்ணம் இருக்க வேண்டும், அனைத்தையும் விரிவான பார்வையில் நோக்க வேண்டும் என்பதை விளக்குவதாகும். எதிலும் ஆழமான எண்ணமும் அறிவும் தேவை. எதை கற்றாலும் ஆழமாக கற்க வேண்டும். மேலோட்டமான எண்ணமும் அறிவும் பயன்படாது என்பதை உணர்த்துவதாகும். அதாவது அறிவு என்பது கூர்மையாகவும் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாகும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருக்கரத்தில் விளங்கும் ஆயுதங்களில் முதன்மையானது வேலாயுதம். வெல்லும் தன்மையுடையது வேல். தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயமாக வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்று பெயர் வந்தது. இந்த வேல் வெளிப்பகை மட்டுமல்லாமல் உள்பகையையும் அளிக்கும் ஆற்றல் கொண்டது. அது சிவபெருமானைப் போலவே படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்னும் ஐம்பெரும் செயல்களையும் ஆற்ற வல்லது. இத்தகைய சக்தி வாய்ந்த வேலை நாம் வழிபட்டு நம் இன்னல்களை போக்கி அத்தனை நன்மையும் பெறுவோமாக.